இன்றே என்னோடு இருப்பீர். பிரைஸ் தி லார்ட். இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னதாக நாம் லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 43வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆம், இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது உதிர்த்த 7 பொன் மொழிகளில் மிகவும் முக்கியமான ஒரு வாக்கியம் இந்த வாக்கியம். ஏன் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏனென்றால் இது உங்களை குறித்தும் என்னை குறித்துமாக எழுதப்பட்டிருக்கின்றது. அவர் சொல்லுகின்றார், நம்மை குறித்து அவர் சொல்லுகின்றார். ஆம், எதற்காக, எந்த காரியத்திற்காக இந்த உலகத்திற்கு நம் அன்பர் இயேசு வந்தாரோ, எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை தனது உயிர் போகும் நேரத்தில் கூட கொடுக்க துடித்த அந்த மனதை துல்லியமாக படம் பிடித்து காட்டுகின்றது இந்த வார்த்தைகள். அன்பானவர்களே, ஆம், அவரோடு சிலுவையில் 2 கள்வர்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஒருவன் அவரை பார்த்து கேலி பண்ணுகின்றான். இன்னொருவன் அவனிடம், எப்பா, நம்ம பண்ணினது தப்பு, அதனால நம்ம இந்த கஷ்டத்தை படுறோம், ஆனா இவர் எந்த குற்றமும் பண்ணவில்லையே என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்னிப்பை வாங்கும் விதமாக பேசியதால் தான் ஆண்டவர் அவனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இதிலிருந்து ஒரு அருமையான விவிலிய உண்மையை ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றார். இட் இஸ் நெவர் டூ லேட் டு பி சேவ்ட். அதாவது மீட்பை பெறுவதற்கு, பாவத்திலிருந்து விடுதலையை பெறுவதற்கு தாமதம் என்று ஒன்று கிடையாது என்பதை தான் மிகவும் அருமையாக ஆண்டவர் இதன் மூலம் நமக்கு போதிக்கின்றார். ஆம், இந்த மனிதன், இந்த கள்வன் செய்த காரியம் என்ன? ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிவிட்டேன், அவற்றை நீர்தான் மன்னிக்க முடியும் என்பதற்காக அவன் சொல்கின்றான், இயேசுவே, நீர் பரலோக ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகின்றான். அப்படியென்றால் இயேசுவை தனது தெய்வமாக அவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஆம், அன்பானவர்களே, அவனிடம் மீட்பு பெறுவதற்கான, பாவத்திலிருந்து விடுதலையை பெறுவதற்கான அனைத்து காரியங்களும் காணப்படுகின்றன. பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை வாங்கி இயேசுவே தெய்வம் என்று இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் அவனிடம் காணப்பட்டதால் தான் மீட்பின் தகுதி இவனிடம் இருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவர் மீட்கப்பட்டவர்கள் மட்டும் பிரவேசிக்கக்கூடிய அந்த பரதேசில் நீ என்னோடு இருப்பாய் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இப்படி ஒரு வாக்கியத்தில் மிகவும் அருமையான ஒரு காரியத்தை, தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேனோ அந்த காரியத்தை நான் உயிர் பிரியும் நேரத்தில் கூட செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆம், நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம என்னுடைய வாழ்நாள்ல எல்லாம் நான் கோயிலுக்கு போயிருக்கிறேன், நான் நன்மை வாங்கி இருக்கிறேன். அதே போல் நான் கம்யூனியனில் பங்கு பெற்றிருக்கிறேன், நான் நிறைய உபவாசம் நான் இருந்திருக்கிறேன், நான் நிறைய ஏழைகளுக்கு செய்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவரே, இவற்றிற்காக எனக்கு நீர் மீட்பை கொடுத்தாக வேண்டும் என்று அவன் கேட்கவே இல்லை. அவன் கேட்டது எல்லாம் மாறாக, ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று சொல்லும் விதமாக தனது பாவத்தை அறிக்கையிட்டு அதற்காக மன்னிப்பை வாங்குகின்றான். எந்த நேரத்தில்? தன் உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நேரத்தில். ஆம், அன்பானவர்களே, இட் இஸ் நாட், சால்வேஷன் இஸ் நாட் earned by deeds பட் பை ஃபெய்த் என்று நாம் வாசிக்கின்றோம் விவிலியத்தில். அந்த விதமாக எபேசியர் 2:9 கூட புனித பவுல் சொல்லுகின்றார், பெருமை பாராட்டும்படிக்கு
கிரியைகளினால் இது உண்டானது அல்ல என்று. ஆம், நாம் நிறைய செய்கிறேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், அதனால நான் பரலோக ராஜ்யத்திற்கு போய்விடுவேன் என்று யாரும் நினைக்கவே முடியாதபடிக்கு, இது எனது நல்ல காரியங்களினால் தான் எனக்கு மீட்பு கிடைத்தது என்று யாரும் சொல்லாதபடிக்கு, பெருமை பாராட்டதபடிக்கு, இந்த கிருபையினால் கிடைக்கிறது தான் இந்த சல்வேஷன், அதாவது மீட்பு, ரட்சிப்பு என்பது. ஆம், இந்த மீட்பை விசுவாசத்தினால் தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க கடவுளினுடைய கிருபையினால் கிடைப்பது, நமது நல்ல செயல்களினால் கிடைப்பது அல்ல. அப்படின்னா நீங்க கேட்கலாம், அப்ப நம்ம நல்ல செயல்கள் செய்யக்கூடாதா இல்லையா அப்படின்னு. நல்ல செயல்கள் நாம் செய்ய வேண்டியது நமது கடமை, கிறிஸ்தவன் ஒவ்வொருவனுடைய கடமையும். ஆனால் அந்த நல்ல செயல்கள், பக்தி முயற்சிகள் நம்மை ஒரு நாளும் ஆண்டவரிடம் கொண்டு சேர்க்காது, அதாவது மீட்பை பெற்று தராது. அது முழுக்க ஆண்டவருடைய கிருபை என்பதை மிகவும் அருமையாக தெளிவாக ஆண்டவர் இங்கு நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார் இந்த நல்ல கல்வனின் நிகழ்ச்சியின் மூலமாக. அன்பானவர்களே, அடுத்த ஒரு காரியம், அந்த மீட்பை பெறுவதற்கு தகுதியுள்ளவன் என்று கண்ட உடனே ஆண்டவர் உடனே, அப்பா நான் வரும்போது, திரும்ப வரும்போது உன்னை கட்டாயம் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன்ப்பா, உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்லை. பாருங்க, அவர் சொல்றது உடனே, இன்றே என்னோடு நீ பேரின்ப வீட்டில் இருப்பாய். பாருங்க எவ்வளோ, ஹவு கிரேட் அவர் காட் இஸ், எவ்வளவு தாகம் அவருக்கு. எப்படியாவது என் பிள்ளைங்க திரும்பி வராதா, திரும்பி வந்தா உடனே நான் ஏத்துக்குவேன், உடனே உடனே என்று அவர் சொல்லுவதில் இருந்து அந்த மீட்பை பெறுவதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கின்றது. மீட்பை கொடுப்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இன்னும் அவர் சொல்லுகின்றார், பேரின்ப வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லல, பேரின்ப வீட்டில் என்னோடு நீ இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பேரின்ப வீட்டில் அவரோடு இருப்பதுதான் நமக்கு சந்தோஷமே தவிர, அதாவது அவரது பிரசன்னம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமே தவிர, மாறாக அவருடைய வீட்டிற்கு போய் சென்று அங்கு இருப்பது என்பது அதுவும் ஒரு சந்தோஷம்தான். அதைவிட சந்தோஷம் ஆண்டவரோடு நாம் அவரது பிரசன்னத்தில் நாம் திளைக்க வேண்டும் என்பது. அன்பானவர்கள், இதை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டினார். என்ன காரியம்? அது அநேகருடைய கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், அநேகருடைய கேள்வி என்ன தெரியுமா? என்னங்க, பக்கத்து வீட்டுக்காரவன் செய்யறதெல்லாம் தவறு, அவன் செய்யறது எல்லாமே மோசடித்தனம், கொலை பண்றான், கொள்ளையடிக்கிறான், இவ்வளவு தவறுகள் பண்றான். ஆனா ஆண்டவர் ஏன் அவனை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு? ஏன் அவனை தண்டிக்க மாட்டேன்றாரு? ஏன் அவர்கள் எல்லாம் நல்லா செழித்து வளர்கிறார்கள் என்ற கேள்வி அநேகருக்கு ஏற்படும். அன்பானவர்களே, அதற்குரிய பதிலை ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார். இந்த நல்ல கல்வனை உடனே ஆண்டவர் அவன் தவறுகள் செய்திருக்கும் பொழுதே தண்டித்திருந்தார் என்றால் அவன் மீட்பை பெற்றிருக்க மாட்டான் கடைசி நேரத்தில். அதே போல்தான் ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவத்திலிருந்து மீண்டு வர வேண்டும். கடைசி நேரமாக இருந்தாலும் நான் அந்த நேரம் வரைக்கும் நான் பொறுத்திருப்பேன், தண்டனை கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் பொறுமையாக காத்திருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த காரியத்தை தான் இன்று நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவர் கூறிய அந்த 7 வார்த்தைகளில் மிகவும் முக்கியமான இந்த வார்த்தையானது எனது உள்ளத்தை தொட்டதினால் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அன்பானவர்களே, அதனால் இன்றே நீங்கள் முடிவு செய்யுங்கள். நிச்சயம் நீங்கள் அனைவரும் மீட்கப்பட்டிருப்பீர்கள் என்பதை நான் விசுவாச கண்களினால் பார்த்து அதற்காக நன்றி கூறுகின்றேன். இல்லை, நான் இன்னும் ரட்சிப்பை பெறவில்லை, மீட்பை பெறவில்லை என்று சொல்வீர்கள் என்றால் இந்த நேரத்திலேயே பிறந்த நாள் முதல் இந்நேரம் வரைக்கும்
செய்த தவறுகள் ஒவ்வொன்றிற்காகவும் மனம் வருந்தி அவற்றை அறிக்கையிட்டு, அப்பா, இதோ இந்த பாவங்கள் என்னை உம்மிடமிருந்து பிரித்ததே, உமது புனித இரத்தத்தினால் என்னை கழுவி அருளும் என்று சொல்லி அவரிடம் நமது பாவங்களை ஒப்படைப்போம், மீட்பை பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அப்பா, இதோ இந்நேரம் வரைக்கும் நீர் எங்களோடு பேசிய இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த நேரத்தில் எனது பாவங்கள் அனைத்தையும் உமது பாதத்தில் நான் சமர்ப்பிக்கின்றேன். நீர் அவற்றை உமது பரிசுத்த இரத்தத்தினால் நீர் கழுவி என்னை உமக்கு ஏற்புடையவனாக மாற்றி உமது பரலோக ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது தகப்பனே, நீர் என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.